ஹாமி ஹலோடா வெல்கம் டு த பப்பிள் வேர்ல்ட் ஆம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஸோட நெக்ஸ்ட் படம் லாஸ்ட் படத்தில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது லன்ச் டைம் ஆகுது. வயன் கேஃபிடேரியாவில் லன்ச் வாங்கிறதுக்காக அவங்க ட்ரேயை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? இவன்கிட்ட பேசி முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஃபுட்டை வாங்கிட்டு இப்படி திரும்பி வரும்போது அதை எதிரில் ஒரு பொண்ணு வரா. அவள் வயனை பார்த்த உடனே டக்குன்னு அவள் கையில் வச்சுருந்த பிளேட்டை கீழே போட்டுடுறா. ஏய் அது ஓகே, என்னாச்சு? இந்தா உன்னோட பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த பிளேட்டை எடுத்து கொடுக்க அவள் அப்படியே பயந்துட்டு அந்த பிளேட்டை கூட வாங்காமல் இப்படி திரும்பி பார்க்காம ஓடிடுறா. நடி உன்னை பார்த்து இவ அப்படியே ஓடுறா. தெரியல ஜிஸ்ஸு, என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா என்ன? மேக்கப் எதாவது சரியில்லையா? நான் மேக்கப் கூட அதிகமாக போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீ நார்மலாகவே அப்படி தான் இருப்பேன் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து முறைக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டேபிளில் தான் ஜேகே வந்து அவனோட ஃப்ளைட் வச்சுட்டு உட்காந்துட்டு சாப்பிடாம உங்களையே பார்த்துட்ருக்கான். ஏ ஒயன், முன்னாடி புதுசாக வந்த பையன் உன்னையே பார்த்துட்ருக்கான். நானும் கிளாஸில் நோட் பண்ணேன். நீ மட்டும்தான் அவனை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்த. அது வந்து நான் உங்கள்கிட்ட பெருமை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது, ஆமாம் இன்றைக்கி ஏன் வி வரல? இன்றைக்கி ரோஸ் கூட வரல, கவனிச்சிங்களா? அவங்க இன்றைக்கி டேட் போயிருக்காங்க அப்படின்னும்போது லிசாவுக்கு கோவம் வருது. அவள் கையை முறுக்கிக்கிட்டு அவள் வரட்டும், இந்த ரோஸ் மண்டையை திருக்குறேன் இன்றைக்கி விடுடி, அவன் மட்டும் என்ன பண்ணுவா பாவம், இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஜேகே அவனோட பிளேட் எடுத்து போயிட்டு அங்கே வச்சுட்டு அவனும் வந்திருப்பான். ஆனால் அவன் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான், உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். கிளாஸ் ரூமில் அதேமாதிரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. யாரையுமே அவன் கண்டுக்கவே இல்லை. டீச்சர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரை பற்றியும் யோசிக்காமல் உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதை நோட் பண்ணுறாங்க, உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். கேட்கலாமா வேண்டாமா? நான் எதுக்கு இப்போ நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன்? கடவுளே நர்வஸாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. உங்களை பிக்கப் பண்ணிக்க எப்பயுமே உங்கள் அப்பா இல்லை உங்கள் அண்ணா வருவாங்க. பட் இன்றைக்கி 2 பேருமே வரல. உங்களை கூட்டிகிட்டு வருவான்னு நினச்சிட்டு அவங்களும் அமைதியாக விட்டுருப்பாங்க. தனியாக போகணுமா? இருட்டிடுச்சு. ஐயோ, இத்தனை நாள் கட்டடிச்ச கிளாஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த மேக்ஸ் டீச்சர் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே வெயிட்டாக அந்த பேக்கை மாட்டிட்டு நடந்து போக அவள் பின்னாடி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அவள் திரும்பி பார்க்குறான். இன்னும் யாருமே காணும், ஒரு வேளை மண்ண பிராந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஜேகே அவன் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். ஏய் இப்படி வந்து நின்றுட்டுருக்க, பயந்துட்டேன் தெரியுமா? சங்கு உன்னுதான், வா போகலாம். வா போகலாமா? ஏறு ஒரு நிமிஷம் இல்லை, நீ எங்கே தங்கியிருக்க? அது உனக்கு தேவையில்லாதான். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம் இல்லை, எதுக்கு நீ முதல்ல இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க? உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எது கேட்டாலும் இப்படி தான் பதில் சொல்லுவியா? அவன் திரும்பி பார்த்து முறைக்கிறான். நைட்டில் தனியாக போகிறது சேஃப் இல்லை, வா. அவங்க கூட வந்தால் மட்டும் சேஃபாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கான். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்ல. எதுக்கு நீ இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கா? அந்த ஸ்கூலை லாக் பண்ணிட்டாங்க. அது தெரியும், ஆனால் வேறு ஏதாவது ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கலாம்ல, அங்கேயே நல்ல ஸ்கூல்லாம் நிறைய இருக்குது. ஸ்டில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து நீ இங்கே இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதான். ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு உங்கள் கிட்டே வரான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. என்ன ரீசன்? ஒன்றும் இல்லை, என் லக்கியோட கேஸ் இன்னும் முடியல. என்ன விளையாடுற? அதான் தண்டனை கொடுக்க வேண்டியவங்களுக்கு தண்டனை கிடச்சிடுச்சுல்ல. இன்னும் நிறைய பேர் இங்கே தான் சுற்றிட்டுருக்கானுங்க. அவங்க எல்லாரையும் பிடிக்கணும். அவங்களுக்கு தண்டனையை நான் கொடுப்பேன், உன் சட்டம் இல்லை. அப்புறம் அன்றைக்கி லக்கி நினச்சிருந்தா ஸ்கூலோட பேக் கேட் வழியாக தப்பிச்சு போயிருக்கலாம். அவள் அந்த பக்கம் ஓடி இருக்கா. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ப்ரெஸ் ஆஃபீஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்.
ஞாபகம் இருக்கா? பட் ஸ்டில் இருந்தோம். அவள் வெளியில் ஓடாமல் அங்கே கொஞ்ச நேரம் கழித்து டெரஸ்க்கு ஓடியிருக்கா. சப்போஸ் அங்கே ஏதோ நடந்திருக்கணும், இல்லைனா யாரையாச்சும் அங்கே அவள் பார்த்துருக்கணும். ஏன்னா மற்றவங்க எல்லோரும், அதாவது அந்த ஜான்ஜினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேறு ஒரு டைரெக்ஷனில் தான் ஓடிட்டு இருந்தானுங்க. அதுவும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ அங்கே என்ன நடந்தது? எதுக்கு என் லக்கி அந்த வழியாக ஸ்கூலை விட்டு வெளியே வரல? இதுக்கான பதில் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த டெரஸில் நின்று அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னை தனியாக விடுவேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். அது என்னோட வேலை இல்லை, நீ போலீஸ்கிட்ட தான் கேட்கணும். போலீஸ்கிட்டயா? நான் சொன்னான்னு வச்சுக்கேன், அதை கண்டுக்கவே மாட்டானுங்க. ஆனால் நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக. யார் அவன்? அவன் பேர் என்ன? இன்ஸ்பெக்டர் ஜின், இம்சோக் ஜின். இவ்வளோ தூரம் இந்த கேஸை கொண்டு வந்து முடிச்சிருக்கான். ஸோ இது உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்திருக்கேன். உனக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்னை ஃபோர்ஸ் பண்ணுறியா? உனக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன், ஆர்டர் கொடுக்குறேன். எனக்கு ஆர்டர் கொடுக்க நீ யார்? இப்போதைக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து கன் எடுக்கிறான். உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே வைடாகுது. இது இது உண்மையான கண்ணா? என்ன நினைக்கிறான்? என்ன சுட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒயினோட நெத்தியில் வைக்கிறான். இங்கே இங்கே பாரு, முதல்ல இது கண்ணை முதல்ல கிட்ட இருக்கு. ஓகே, நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது. நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். சரி சரி, கூல்டான். நான் சரி, முதல்ல கண்ணு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனும் கண்ணு கீழே இருக்கிறான். நீ நம்பலன்னா சரி, நான் உனக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. அன்றைக்கி நான் பில்டிங்கில் இருந்து எடுத்தேன்ல, அதை பார்த்துட்டு நீயே முடிவு பண்ணு, சரியா? இல்லைன்னு வச்சுக்கேன், இப்படி முன்னெல்லாம் வந்து மாட்டிகிட்டு இருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு உன் அப்பா ஒன்று எல்லாரையும் போட்டுருவேன். மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து நகர்றான். இங்கே நிற்க போறியா இல்லை வரையா? உன்னதான். வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் பின்னாடியே போகிறீங்க. அவன் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்டில் அவன் கையில் அந்த கன் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் கார் இருக்குது. அதுக்கு வெளியில் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க, பிளாக் சூட் போட்டுட்டு. நல்லா பார்க்கவே பாடி கார்ட் மாதிரி இருக்காங்க. வீட்டுக்கு போ, டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. நான் சொன்னதை பற்றி நல்லா யோசி. எப்படியாச்சும் இந்த கேஸை சீக்கிரமாக சால்வ் பண்ணிப்பார். அதை விட்டுட்டு வேறு எதாவது ஸ்மார்ட்டாக பண்ணணுன்னு நினச்சேன், நான் சொன்னது தான் நடக்கும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கார்ட்ஸை பார்க்குறான். அவங்க அந்த காரை ஓப்பன் பண்ணி ஜேகேக்க வழிவிடுறாங்க. அவன் காரில் ஏறி உட்காந்த உடனே அந்த கார் அங்கேருந்து மூவ் ஆகுது. இப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் டைமை பார்க்குறீங்க. 8:30 ஆகிடுச்சு. சரி, இதை பற்றி நம்ம சின்னப்பா கிட்ட அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உப்பா உப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கூப்பிடும்போது அங்கே சுகா செம்ம கோவத்தில் வந்து நிற்கிறான். என்னை பார்த்தா உனக்கு வேலைக்கார மாதிரி தெரியுதா? உப்பா என்னாச்சு? நீ சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறது வாங்கின்னு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? இந்நேரம் நான் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துப்பேன். நாளைக்கு வர நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அச்சோ, எப்போ பார்த்தாலும் உனக்கு தூக்கம் மட்டும்தான் முக்கியமா? நீ கூட முதல்ல நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அம்மா கேக் எங்க? ஃப்ரிட்ஜில் இருக்குது. வெரி குட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்தையும் மறந்துட்டு அவன் கையில் இருக்க அந்த பேக்கை போய் வாங்குறீங்க. ஏய், யூனிஃபார்மாச்சும் சேஞ்ச் பண்ணிட்டு போடி, டைம் ஆகிடுச்சு. நான் வேறு போயிட்டு இந்த பலூன்லாம் ஊதி கட்டணும். நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரி, எனிவே இந்தாங்க பேக்கை மட்டும் நீங்கள் ரூமில் எடுத்து வச்சுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் அப்படியே அவங்ககிட்ட தூக்கி போட்டு அவன் கையில் இருக்க அந்த கவரெல்லாம் வாங்கிட்டு ஓடுறீங்க. அவன் ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். நீங்கள் இப்போது ஆப்போசிட்டில் இருக்க வியோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. வியோட வீட்டுக்கு போய்ட்டு காலிங் மேலே ப்ரெஸ் பண்ண வியோட அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நினச்சேன் நீ வருவேன்னு, வா வா. ஆண்டி
எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எனக்கு ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் மேலே போகிறேன். ம் சரி. அப்புறம் இரு, மேட்ஸ் யாராச்சும் அனுப்புவா? இல்லை ஆண்டி, நானே பண்ணிக்கிறேன். ம் இருமா, ஜின்னும் இங்கே தான் இருக்கான், அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன். ஓகே ஓகே, அவரே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்கு. ஜின் அங்கே டேபிளாக எடுத்து வந்து போட்டுட்ருக்கான். நீங்கள் போயிட்டு அங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன், என்ன ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போகல? ஆமாம். என்ன இவ்வளோ லேட்டு? பஸ்ஸை விட்டுட்டேன், அதுக்கு அடுத்த பஸ்ஸில் தான் வந்தேன் தெரியுமா? டைமுக்கு வா, இல்லை உன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டேக்காக வந்துடும். வரும் நீங்கள் கூட இருக்கீங்கள்ல, கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக், சுகர் எல்லா அட்டாக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே லைட்லாம் செட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் வி சொல்லு ரோஸ். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரையா? சரி இரு, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் கார்னரில் அவளை நிற்க வச்சுட்டு வி அங்கே இருக்க ஐஸ்கிரீம் கடைக்கு ஓடுறான். ரோட் கிராஸ் பண்ணி அவன் போயிட்டு கையில் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்க அவன் அந்த ஃப்ளேவரை பார்க்குறான். இது வெனிலா ஃப்ளேவரா? ஆமாம். எனக்கு ஸ்ட்ராபெரி, உனக்கு வெனிலா. ஓ, உனக்கு தெரியுமா எனக்கு வெனிலா பிடிக்கும்னு? இல்லை ஆக்சுவலி இது வாயினோட ஃபேவரட். நான் எப்போ ஐஸ்கிரீம் வாங்கினாலும் அவளுக்கும் ஒன்று வாங்குவேன். எனக்கு ஸ்ட்ராபெரி, அவளுக்கு வெனிலா, அதே மாதிரி வாங்கிட்டேன்னா அதான். எனிவே உனக்கும் வெனிலா பிடிக்கும்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ்கிரீமை ட்ராப் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கான். நீயும் வாயினும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கீங்கள்ல? சின்ன வயசுலேருந்து இல்லை, அவள் பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்கான். சரியான வாள் ஒன்றா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி காமெடியாக பேசிட்டு வந்துட்டுருக்கான். ரோஸும் இதெல்லாம் கேட்டுட்ருக்கான். என்னாச்சு ரோஸ்? அது பைக்கில் கொஞ்சம் தூரம் போகலாமா? இப்போவா? ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நான் ஆல்ரெடி அம்மா கிட்ட லிசா வீட்டுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 பேரும் போகலாமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது பைக்கில் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. இங்கே தான் நிறுத்து. இங்கேயா? எதுக்கு? இங்கே பார்த்தியா, அது அங்கே ஒரு மவுண்டெயின் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளிப் இருக்கும். அங்கே போனோன்னா அங்கேருந்து பார்க்க சிட்டியோட வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அங்கே போகணுமா உனக்கு? ப்ளீஸ். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை கிழவே நிறுத்திட்டு 2 பேரும் இப்போ நடந்து போகிறாங்க. ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்களும் அந்த மலையோட ஒரு சைட் கிளிப்பில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ரோஸ் அங்கே அமைதியாக உட்காந்துட்டு அவள் பக்கத்தில் பேக் பண்ணுறான். வியும் ஒரு சின்ன ஸ்மைலோட போயிட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த நைட் சிட்டியே பார்த்துட்ருக்கான். நல்லா இருக்குல்ல? கீழே பார்த்தியா, இந்த சிட்டி அவ்வளோ சின்னதாக தெரியுது. அப்புறம் அந்த லைட்ஸ்லாம் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி. அண்ட் மேலே பாரு, அந்த மூன் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கும் மூன் பிடிக்கும். உனக்குமா? நோ வண்டர், நீயும் வானோட ஃப்ரெண்ட் இல்லை? வானுக்கு பிடிக்குமாவா? மினியனுக்கு மூன்னா பைத்தியம். அதுவும் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தாலும் ஸ்கையை அட்மையர் பண்ணி பார்ப்பா. அது அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியாது. இந்த மூன்ஸை பார்க்கறது, இந்த ஸ்டார்ஸை பார்க்கறது, இந்த சன்செட்டை பார்க்கறது, இதெல்லாம் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் என்ன, சன்ரைஸை மட்டும் பார்க்க மாட்டாள். ஏன்? சீக்கிரம் வந்துருச்சா தானே, தூங்க மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை அவன் பார்த்துட்ருக்கான். இப்போ டைமை பார்க்குறான். 11 o'clock மேலே ஆக போகுது. ரோஸ், டைமை பார்த்தியா? வா போகலாம். இல்லை நம்ம இருக்கலாமா? மிட் நைட் ஆக போகுது. இவ்வளோ நேரம் வெளியில் இருந்தால் எப்படி? அதுவும் இல்லாமல் வீட்டில் வேறு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ரோஸ் வியோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் 12 o'clock ஆகிடும். உன்னோட பர்த்டே, நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. எனக்கு இதை மெமரபிளாக மாற்றணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்போ தான் டேட் ஞாபகம் வருது. இன்றைக்கி 29, நாளைக்கு 30, அதாவது அவனோட பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ மை காட், இது எப்படி நான் மறந்தேன்?
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்சை பார்க்குறான். இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது, இதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போகல, அவ்வளோதான், நான் செத்தேன், என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே அவனை திட்டிட்டு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு ரோஸை கையை பிடிச்சி எடுக்கிறான். டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் மட்டும் வீட்டுக்கு போகல, என் வீட்டில் ஃபோட்டோக்கு மாலை போட்டுருவாங்க, பார்ப்போம். என்ன சொல்கிறா? அது ஒன்றும் இல்லை அறிவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு தரன்னு அங்கே கூப்பிட்டு போகிறான். அவனும் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. இப்போ 2 பேரும் பைக்கில் ஏறிட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண. இரு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நீ இப்போ எங்கேயே போகணுன்னு சொன்னல, அங்கேயே போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன். பரவாயில்ல, நான் வரேன், உன் பர்த்டே அன்றைக்கி நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வரான். கொஞ்ச நேரத்தில் வண்டி ஸ்டாப் ஆகிடுது. பெட்ரோல் வர காலியாக விளங்கிடும். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ வண்டியை தள்ளிட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வியோட அம்மா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. வயன், எனக்கு என்னவோ அவன் வரா மாதிரி தெரியலடா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, இன்னும் அவன் வீட்டுக்கு கூட வரல, நீ வேஸ்ட்டாக வெயிட் பண்ணுறியோன்னு இருக்குது. இல்லை ஆண்டி, அவன் வருவான், எனக்கு தெரியும், அவனுக்கு நான் வெயிட் பண்ணுவேன்னு தெரியும், அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அட்டமெண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜின் அங்கே வந்து அவன் கையை கட்டி நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு வயன், அவன் வரலனா என்ன, கேக் இருக்குது, நீ இருக்க, நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, கத்தி இருக்குது, அப்படியே கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்ருவோம். இந்த கேக்கை சாப்பிட அவனுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். வரத்துக்கு முன்னாடி கேக்கில் கையை வைங்க, கையை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன், நீ செஞ்சாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓரமாக உட்காந்துட்ருக்கான். பவி அங்கங்கே எப்படியோ வண்டியை தள்ளிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே டைமை பார்க்குறான். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது, ரோஸ் வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே வந்துட்டுருக்கான். பயன், ஆனாண்டா சொன்னால் கேளுடா அப்படின்னும் போது நீங்கள் டைமை பார்த்துட்டு இன்னும் 1 மினிட் தான் இருக்குது, நான் போயிட்டு கேண்டில் லைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு கேண்டிலில் பற்ற வைக்கிறீங்க. ஆளே இல்லை பர்த்டே செலிப்ரேஷன் வேறு, இல்லை கேண்டில் வேறு பற்ற வைக்கிறேன், வயன் விளங்கிடுவ நீ, ஒப்பா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன பார்த்து முறைச்சிட்டு கேண்டிலில் பற்ற வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஒவி வேகமாக வண்டியை நிறுத்திட்டு அவன் ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருக்கான். ரோஸ் அவன் கையை பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணுறா. வி நில்ல. என்ன ரோஸ், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. வி சின்னதாக ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் வேகமாக மேலே வரான். டைமை பார்க்குறான், 12:02 ஆகுது. ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு முறைச்சிட்ருக்கீங்க. ஏய் சாரி கைஸ், வாரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா ரோஸ் அவள் ஃபஸ்ட் படிக்கட்டில் இருக்கும்போதே அவன் வீக்கு விஷ் பண்ணியிருப்பா, அது உங்களுக்கு கேட்டிருக்கும், நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் சாரிடி மினியன், ஐம் ரியலி சாரி, ஆக்சுவலி நீங்கள் டேட்டை மறந்துட்டு தெரியுமா, அதனால தான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறான். அம்மா நீயாச்சும் ஞாபகப்படுத்த வேண்டியது தானம்மா, அதுக்கு நீ ஃபோன் எடுக்கணும்டா, காலையிலேருந்து ஒரு ஃபோன் இத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கேண்டில் பர்ன் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். அவன் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் நான் டயட்டில் இருக்கேன். ஏய் சாரிடி, ஐம் ரியலி சாரி மினியன், சாப்பிட்டு. இல்லவே நான் உண்மையாக டயட்டில் இருக்கேன். சரி ரோஸ் வந்திருக்கா பாரு, அவளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோஸை பார்த்து சிரிச்சிட்டு அவளை பிடிச்சிட்டு வந்து அங்கே முன்னாடி நிற்க வைக்கிறீங்க. வியோட அம்மா டவுட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஆண்டி இதுதான் ரோஸ், வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. பட் ஸ்டில் இருந்தும் அவளை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வாம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. ரோஸ்க்கு கேக் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அங்கேருந்து போயிட்டு சைலண்ட்டாக சேரில் உட்காந்துக்கிறீங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வயன் வா சாப்பிட்லாம், நீ வேறு இன்னும் டின்னர் சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்னும் போது சுகா அங்கே வரான். என்னை விட்டு கேக்லாம் சாப்பிட்டீங்க போல, அது வந்து சாரியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பிடிச்சிட்டு அங்கே வரும்போது ஒப்பா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன்,
நீங்கள் வந்துடுங்க. ஒயன் இருமா, சாப்பிட்டு போவா. இல்லை ஆண்டி, நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிட்டுட்டேன், எனக்கு பசிச்சுது. ஸோ இப்போ எனக்கு லேட் நைட்டில் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, நான் போகிறேன். அப்போ சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்கியில் இறங்கி போகிறீங்க. ஷிகா உங்களே பார்த்துட்ருக்கான். ஏன்னா நீங்கள் பேக்கை போட்டுட்டு உடனே அங்கேருந்து போயிருப்பீங்க, ஆனால் இப்போ போய் சொல்கிறீங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு அவனும் ஆமாண்டா, நானும் அவன் கூட தான் சாப்பிட்டேன், கேக் மட்டும் போதும், வரேன் சரியா, வி ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே வீக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே வயன் மட்டும்தான் வியோட ஃபர்ஸ்ட் விஷாக இருப்பாள். ஆனால் இப்போது வேறு யாரோ ஒருத்தவங்க விஷ் பண்ணது அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் வீக்கு எப்பயுமே எவ்ரி இயர் இந்த மாதிரி அவனோட வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் நைட் 12 o'clock இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. அது அவனுக்கே தெரியும். ஏன் ஈவன் அவனோட பர்த்டேக்கு அவனையே வேலை வாங்குவீங்க. அவனே அந்த பலூன்லாம் ஊதி ஊதி அங்கே கட்டி விடுறது, லைட் செட்டிங் பண்ணுறது எல்லாத்தையும் அவனே பண்ணுவான். 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்வீங்க. பட் இது எல்லாத்தையும் மறந்துட்டு ரோஸ் கூட அவன் இருந்திருக்கான். அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு சாப்பாடு எடுத்து உங்கள் பிளேட்டில் போட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. இன்னும் நல்லா சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் பேக்கெட்லாம் எடுத்து வைக்கிறான். எனக்கு இன்னும் வேணும். தெரியும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரிட்ஜில் இருக்க ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணி கொடுக்குறான். நீங்களும் நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல வயன், அது எப்படி நீ கோவமாவோ இல்லை சேடாவோ நான் மட்டும் இப்படி சாப்பிட்ற? அது அப்படி தான், அதெல்லாம் தண்ணீர் இருக்கும். ஆமாம் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் உங்களை உட்காந்து பார்த்துட்டு அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஆவி பையன், அவனுக்காக கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன். ஸ்கூல்லேருந்து சாப்பிட கூட இல்லை, ஸ்ட்ரைட்டாக பேக்கை போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு பலூன்லாம் ஊதி ஊதி வாயெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து அப்படியே மூக்கெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்து அழுதுட்டு பக்கத்தில் சிப்ஸ் பேக்கெட் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் அப்படியே அந்த ரோஸ் கூட ஊர் சுற்றிட்டு வரான். டேட் போகிறான். டேட்டு இத்தனை வருஷம் எங்கே போயிருந்தான் அந்த ரோஸு, நான் தானே கூட இருந்தேன். என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் கூட போயிட்டான். லூஸு உனக்கெல்லாம் இருக்கலாம் ஒரு நாள். சரியான மரமாட்டேன். நான் எதுக்கு அழணும்? நான் அழமாட்டேன். இங்கே பாருவேன், இவனுக்காகலாம் அழக்கூடாது. அவன் தான் பெரிய இவன் மாதிரி போனால அவன் போட்ட வீடு அவனுக்குலாம் ஒத்தே இல்லை. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு? நான் இங்கே ஒருத்தி அழுதுட்ருக்கேன் அப்படின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, வந்து எனக்கு கம்ஃபர்ட் பண்ணலாம்ல அப்படின்னும் போது உங்கள் அப்பாவும் ஷுகாவும் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நாங்கள் எதுக்கு அதை பண்ணணும், நீயே ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு நிற்கிறாங்க. அப்பா அப்பா இதெல்லாம் ஓவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் அப்படியே உங்கள் ஃபேஸெல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி அழுது முடி. அப்புறம் சிப்ஸ் பேக்கெட்டை சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு போடு சரியா? இப்போ மட்டும் நான் எந்திரிச்சு வந்தேன், 2 பேர் மூஞ்சில் பில்லோ பருக்கோ, ஒழுங்கு முறையது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கதவை சாத்திட்டு திரும்ப உட்காந்துட்டு அழுதுட்டு அப்படியே படுத்துன்னு தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிளம்பி ஸ்கூலுக்கு வீக்கு முன்னாடியே போய்ட்றீங்க. என் லைஃப்பில் இந்த ஒரே ஒரு ஹாப்பினஸ் அவன் தான். இப்போ அவனே நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு வாழறனே தெரியாமல் இருக்குனே. நான் எப்படி யோசிக்கிறேன், எனக்குன்னு எவ்வளோ சூப்பரான ஸ்டூபிட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் எனக்கு உதவாக்கிற அண்ணன் இருக்கான், தென் என்னை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் எங்கள் அப்பா இருக்காரு, அவங்களுக்காக நான் வாழ்வேன், எனக்காக வாழ்வேன். இதுக்கப்புறம் அவனை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீரவசனம்லாம் பேசிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. அங்கே ஜீசு, வயன் ஜீசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு அதை அப் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சுடி உனக்கு, மூஞ்சில் ஒரு மாதிரி தொங்கி போயிருக்கு, காலையிலேயே என்னாச்சுன்னா வாங்கிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. தெரியும் இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவான்னு, இதுக்கப்புறம் அவனுக்கு இது சேர அது சேருன்னு சொல்லிட்டு போய் பாரு மண்டையில் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிளாஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். நீங்களும் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, செக்கி இன்னும் வரல. ஒரு வேளை ஸ்கூலுக்கு வரல போல, நேற்று கண்ணை வச்சு மிரட்டுறான். இந்த விஷயத்தை பற்றி சின்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அவன் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிறான். அவன் வியை பார்க்குறான். வி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்ருக்கான். ஆனால் வி ஜேகேவை பார்க்கல. அவன் க்ராஸ் பண்ணி
அவன் கிளாஸ்க்கு வந்துடும். வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்கள் பெஞ்சில் 2 டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி போய் உட்காடுறான். நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க. நேற்று நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? நீ இன்னும் அந்த வீடியோவை பார்க்க கூட இல்லை போல. ஆமாம், எனக்கு டைம் கிடைக்கல, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இதை விட பிஸியாக இருந்தியா? உன் ஃபேமிலி லைஃப்பை விட உனக்கு இன்னும் நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருக்குது போல. வயன் ஜங்கு, இங்கே பாரு, என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், புரியுதா? எவ்வளோனா டைம் எடுத்துக்கோ, அவ்வளோ நாள் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த கேஸை ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் நான் எடுத்து விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பிட்டுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரோஸ் அங்கே வந்துட்டு அவள் பிளேஸில் உட்காந்துட்ருக்கா. நீங்கள் அவளை பார்க்காம அப்படியே போர்டே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வி, டே ஒரு நிமிஷம்டா, டைம் என்னாச்சு? ஓ மை காட், பெல் அடிச்சிருச்சா? என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லைடா, அந்த மினியன் இருக்கால, அசைன்மெண்ட்டு நைட்டு முழுக்க உட்காந்து எழுதியிருக்கா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா போல். அதான் சுகா அவன் கொடுத்து அமிச்சாரு, நான் போய்ட்டு அவள் கிளாஸில் கொடுத்துட்டு வரேன். சரி போ அப்படின்னும் போது அவன் இவங்க கிளாஸ்க்கு வரான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் மிஸ்டர் டயம், எங்கே வந்திருக்கீங்க? என்ன வேணும்? சார், அது வந்து இந்த அசைன்மெண்ட் மட்டும் வயன்கிட்ட கொடுக்கணும். வயன்கிட்டயா? சரி போய் கொடுப்போம் அப்படின்னும் போது அவர் அமைதியாக நிற்கிறாரு. இப்போ வி உள்ளே வந்துட்டு உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து இந்தா அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டேபிளில் அந்த அசைன்மெண்ட்டை வச்சுட்டு அப்படியே திரும்பி போகும்போது தான் ஜேகேவை பார்க்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? உன்னை தான் கேட்குறேன் மினியன் அப்படின்னும் போது ஜேகே இதெல்லாம் கண்டுக்காமல் அவன் ஒரு மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறான். நான் உங்ககிட்ட பெருமை சொல்கிறான், நீ போ அப்படின்னும் போது அவன் ஜேகே கிட்ட போயிட்டு, நீ இந்த ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியல, படிச்சுட்ருக்க. நீ படிக்க இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க, அதை நான் நம்பணுமா? அப்படி இருந்தால் வேறு எங்கேயாச்சும் போய் உட்கார வேண்டியதானே? எதுக்கு இவ பின்னாடி வந்து உட்காந்துட்ருக்க? அவனா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? நீ ஏன்ட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்க? இல்லை வேலையை பாரு அப்படின்னு ஜேகே ரொம்ப திமிராகவே பேசுகிறான். அவனுக்கு கோவம் வருது. பி அப்படி கையை முறுக்கிட்டு நிற்க, நீங்கள் எந்திரிச்சு அவன் கையை பிடிச்சி, சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு பியை கையை பிடிச்சி அந்த ரூமில் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சி வேகமாக அவன் டெரஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். என்ன நடக்குதுங்க? அவன் எப்போ இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணான்? அது உன் கிளாஸில்? என்கிட்ட இது முன்னாடியே சொல்லவே இல்லை. என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீ சொல்ல விட்டியா? இல்லை, என்ன பண்ணோன்னு நினைக்கிறேன்? நான் எதுக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணணும்? நீ என்கிட்ட ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுறியா என்ன? எங்கே போகிறேன், எங்கே வரேன்னு சொல்லிட்டு? ஐம் சாரி. இங்கே பார்வி, எனக்கு உன் சாரிலாம் தேவையில்லை. நீ சாரி சொல்லவும் தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். அண்டு ஜேகே இங்கே வந்து ஜாயின் பண்ணது நேற்று தான். அண்டு நான் உனக்கு சொல்லான்னு நினச்சி கால் பண்ணேன், பட் உன் ஃபோன் நீ பிக் பண்ணல. அது நேற்று நான் அவள் கூட டேட் போயிருந்தேன்டி, அப்போ ஃபோன் சைலண்டில் போட்டேன், அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஐம் சாரி. தப்பு என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. எனிவே நான் கிளம்புறேன். அவ்வளோதானா? அவ்வளோதானா? என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? என்ன சொல்லணும்? அது வந்து அதாண்டி இன்றைக்கி என்னோட மறந்துட்டேன். தேங்க்யூ அசைன்மெண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஆச்சு இவளுக்கு? என் பர்த்டேக்கு இன்னும் அவள் விஷ் பண்ணவே இல்லை. மறந்துட்டாளா இல்லை வேணும்னு பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை போட்டு பிச்சுட்டு நிற்கிறான். நீங்கள் இப்போது இவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச் டைம். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் அங்கேயே உட்காந்துட்ருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து, வா லன்ச் சாப்பிட்ணும்ல, டைம் ஆச்சு, வா போகலாம். சரி நீங்கள் போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தென் இப்போ கேஃபிடேரியா போகிறீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இங்கே யாருன்னே தெரியல, பட் இங்கே பார்த்தா மாதிரி இருக்குது. அவளோட பேக் மட்டும்தான் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு அப்படி உங்களை திரும்பி பார்க்குறா.
ஹாய் வயன், எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்கள பார்க்கும்போது கண்ணெல்லாம் அப்படி ரெட்டிஷ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? கூல் டவுன். என்னாச்சு? என்னை பார்த்தோன்னு இவ்வளோ கோவப்படுறேன். என்னை நீ வெல்கம் பண்ண மாதிரியா இஜி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் உங்கள் முன்னாடி அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு கையை நீட்டுறான். ஆமாம், நான் இஜி தான். ஆக்சுவலி நானும் இன்றைக்கி தான் அட்மிஷன் போட்டிருக்கேன். உங்கள் ஸ்கூல் பார்க்கவே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபீஸ் எல்லாம் கூட ஓகே தான். அதனால தான் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்திரிச்சு உங்ககிட்ட வராங்க. என்னாச்சு வயன், உனக்கு இவ்வளோ முன்னாடி தெரியுமா என்ன? இப்போ தான் வந்திருக்கா, அவகிட்ட இதுக்கு எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. ஆமாம், எனக்கு வயனை நல்லாவே தெரியும். ஆக்சுவலி நானும் அவளோட ட்வின் சிஸ்டரும் அவ்வளோ க்ளோஸ்னு பார்த்துக்கோங்களேன். அப்படின்னும் போது உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அவள் முடியை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த டேபிளில் வச்சு அவள் ஃபேஸை பிடிச்சி அழுத்துட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, இன்னொரு தடவை வாயில் லக்கியோட பேர் வந்துச்சு, நான் கொன்னுடுவேன், புரியுதா? ஆல்ரெடி உன் மேலேயும் ஃபேமிலி மேலேயும் உன் பிரதர் மேலேயும் நான் கொல்ல காண்டில் இருக்கேன். அப்படின்னும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் அவளை விட்டுட்டு தள்ளி நிற்கிறீங்க. நீங்கள் எப்பயுமே யார்கிட்டையும் இந்தளவுக்கு ஹாஷாக பிஹேவ் பண்ணதே கிடையாது. நீங்கள் அவ்வளோ சாஃப்டாக பிஹேவ் பண்ணுவீங்க, ரூடாக யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டீங்க. ஆனால் இப்போது இப்படி பண்ணது அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னடி பண்ணிகிட்ருக்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜீசு ஹோல்ட் பண்ணும்போது, ஜீசு நான் தான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு, அப்புறம் அந்த யான்ஜினோட தங்கச்சி தான் இவ. ஓ லக்கியோட டெத்தில் சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு? ஆமாம், மொத்த பேருக்கும் தண்டனை கிடச்சி தானே இவன் மட்டும் தப்பிச்சிட்டான். ஏய் மேடம், என்னையே புள்ளி பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வருது. அவங்க கிட்ட வந்து அடிக்கலான்ட்டு வராங்க. கூல் டவுன், ஸ்கூல் வயலன்ஸ் தப்பு தெரியாதா, அதை நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை முறைக்கிறதுக்கு போகிறீங்க. ஜெனி உங்கள் கையை பிடிச்சி எடுத்து, பயன் வேண்டாம், எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, என் கண்ணில் படாமல் இங்கேருந்து போய்டும், இல்லைனா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. அவ்வளோ அப்படியே அங்கேருந்து கூலாக அங்கேருந்து கிளம்பிடுறான். சரி உட்காருவா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் எட்டு பிடிச்சி உட்காந்துட்ருக்கீங்க. இவ எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான்? அப்புறம் அந்த சங்கு, அவனும் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஒருவேளை அவனுக்காக தான் இவன் வந்திருக்காளாம். ஊரில் இருக்க எல்லா ஸ்கூலை விட்டுட்டு இங்கே ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படி நீங்கள் லஞ்சே சாப்பிடாம உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே வரான். ஹே மினியன், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கப் கேக் வைக்க, நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போ, ஏய் ப்ளீஸ் டி எனக்கு வேண்டாமே, அதை செஞ்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. நான் நேற்று அவள் கூட டேட் போனதுனால தான் இன்றைக்கி மினியன் கோவமாக இருக்காளோ? எனக்கு வேணும், நல்லா வேணும், அவன் எனக்கு இன்னும் பர்த்டே கூட விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேடாக அவுட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஈவினிங் டைம். இப்போ வரைக்கும் நீங்கள் வீக்கை விஷ் பண்ணவே இல்லை. என்னதான் பண்ணுறது? இவகிட்ட எப்படி சாரி கேட்குறது? என்ன பண்ணாலும் மன்னிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நடந்துகிட்ருப்பான். அவன் கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, டெக்ஸ்ட் பண்ணாலும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு கோவம். ஏன்னா எப்பயுமே நீங்கள் தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவீங்க, அவங்க அம்மா கூட ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த பிளேஸ் அவன் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டான். ஈவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் எப்படி ஒரு ஃப்ரெண்டோட பிளேஸை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துலேயே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வீயை கண்டுக்கவே இல்லை. தென் இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கும் போகிறீங்க. ரெஸ்ட் ரூமில் இருந்து யாரோ கத்துற சவுண்ட் கேட்குது. என்ன இது மாதிரிலாம் சவுண்ட் இங்கே கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் இஜி அன்றைக்கி உங்கள் மேலே மோதி இருப்பா இல்லையா, அந்த பொண்ணை பிடிச்சி அடிச்சிட்ருக்கான். நீ திருந்தவே மாட்டல்ல. ஹே வயன், நீயா? வா வா வா. ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்கால்ல, இங்கே இருக்க பொண்ணு கிடையாது, என்னோடய பழைய ஸ்கூலில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு தான். அதான் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்ருக்கேன்.
உன்னை பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி இருக்குது, இதை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட வரீங்க. அந்த பொண்ணு உடனே உங்கள் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு, இங்கே பாரு, என்னை காப்பாற்று ப்ளீஸ் லக்கி, இவன் என்னை ரொம்ப அடிக்கிறான். லக்கி இந்த பேரை கேட்ட உடனே நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டு திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறீங்க. நீ என்னென்னு கூப்பிட்ட? லக்கி ப்ளீஸ். பாத்தியா, நான் உன்னை வயன்னு கூப்பிட்றேன், ஆனால் இவன் உன்னை லக்கின்னு கூப்பிட்றான். அதுக்கு தான் பிடிச்சி அடிச்சுது, வேறு எதுவும் இல்லை. சரி பேரஸா, நீயும் அதை இஷ்யூ பண்ணாத, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு விஜி அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் இப்போது திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே டெரஸில் நிற்க வைக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுடி ஒயன், பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? டெய்லியும் யாரையாச்சும் பிடிச்சி அடிச்சிட்டே இருக்கா? நான் அடிக்கலை, சும்மா இருங்க. நீ என்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். எப்போ? சிவாங்க ஸ்கூலில். நான் பார்க்கும்போதெல்லாம் நீயும் ஜங்குக்கும் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்னது கிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிசு லிசா எல்லோரும் உங்களை அப்படியே வாயை பொழுதுட்டு பார்க்குறாங்க. அது நான் இல்லை, லக்கி. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. சரி, எதுக்கு நீ என்னை பார்த்து பயந்த? எதுக்கு என்னை பார்த்து ஓடின? எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க? எதுக்கு உன்னை இஜி போட்டு அடிச்சிட்ருக்கான்? அது வந்து நான் உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்து அவள் பயந்துட்டா, அதான் என்னை போட்டு அடிச்சிட்ருக்கா. என்ன உண்மை? முதல்ல நீ என்னை பார்த்து எதுக்கு பயந்து ஓடினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டு, அன்னைக்கு நீ சூசைட் பண்ணிக்கிட்டல, அன்றைக்கி நான் பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னை அடித்தா. சூசைட் பண்ணிக்கிட்டதான்? ஒருவேளை லக்கியோட சூசைட் பற்றி தான் இவன் சொல்கிறாளாம். மாடியிலேருந்து குதிச்சாலே அது அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. ஓகே ஆர்மி, இந்த எபிசோட முடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்ப்போம். டாடா பை, see you later.